ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா அந்த படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். விஜய் சார் வந்து இப்ப கதை கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்த படம் பண்றாரு, அது என்ன? பயங்கர பொய் இதெல்லாம். கதை கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த இப்போதைக்கு அவருடைய மொத்த போக்கஸ் ஃபுல்லாவே வந்து ஜனநாயகன் படத்தை முடிக்கணும். அரசியல்ல ஜூன் மாசத்துல இருந்து அவருடைய கேம்பெயின் ஒர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கான பிளான்ல தான் அவர் இருக்காரு. கதை கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா பொலிட்டிக்கலா ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு பண்ணணும். புரியுதுங்களா? நெரேட்டிவ் அப்படின்றது என்ன வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கல்ல இந்தோ பாகிஸ்தான் வரும்போது நீங்க ஒரு பெரிய நெரேட்டிவ் ஒண்ணு போயிட்டு இருந்து பாத்தீங்களா ஊடகங்கள்ல. அங்க போனாங்க, கராச்சியில போய் அடிச்சாங்க, இதுல போய் லாகூர்ல போய் அடிச்சாங்க அப்படின்லாம் போட்டு நான் உண்மையில நம்பிட்டேன். நான் அன்னைக்கு நைட்டு நான் நம்பிட்டேன். ஐயோ ஆர்மி அங்க போயிடுச்சா, அடிச்சிடுச்சா, ஷிப் அங்க போயிடுச்சா அப்படின்னா மறுநாள் காலையில பாக்குறேன், ஐயோ இதெல்லாம் பொய் அப்படின்றாருங்க. என்னடா அப்படின்னா ஒரு பெரிய ஊடக கும்பலே இறங்கி ஒரு பிம்பத்தை ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அதாவது வார் இப்படி போயிடுச்சு, நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நடக்கல. வார் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது தவிர அடுத்த கட்டம் அதெல்லாம் நடக்கல. ஒரு போய் அங்க போய் எல்லாம் அட்டாக் எல்லாம் பண்ணல. ஆனா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாத்தீங்களா ஊடகங்கள் இருக்கவங்க. அதே மாதிரி ஒரு பிம்பத்தை இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் கட்டமைக்கிறாங்க. என்ன கட்டமைக்கிறாங்க? அவர் அடுத்த பட கதை கேட்கிறாரு அப்படின்னா அர்த்தம் அரசியல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியுது. அதனால வந்து அடுத்த படத்தை கதையை கேட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை ஆரம்பிச்சிருவாரு. இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குனா அப்போ அவரை நம்பி ஓட்டு போட நினைக்கிறவங்களா, ஐயோ திருப்பி சினிமா போயிட்டாரு என்ன பண்றது, இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை உருவாக்குறதுக்காக ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சோசியல் மீடியால நடக்கிற ஒரு பிம்பம். இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஓகே, இது எல்லாமே ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவ் எதுனா மக்கள் நம்பதுக்கு ரெடியா இருக்காங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா அர்த்தம் நம்பிட்டீங்க நீங்க. ஐயோ இவெல்லாம் ட்வீட் போட்டிருக்காரு, அப்ப உண்மையிலே அவர் கேட்கிறார் போல இருக்கு, அதாவது தளபதி 70க்கு கதை கேட்கிறார் போல இருக்கு. எல்லாம் போய் அவர் எதுவுமே அப்படி எல்லாம் கதையெல்லாம் கேட்கல. அவர் அப்ரோச் பண்ணது, நிறைய பேர் அப்ரோச் பண்ணது உண்மை. இன்ஃபேக்ட் பல டைரக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, சார் ஒருவேளை நீங்க வந்து படம் திருப்பி பண்ண போறீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே விஜய் சாரோட பயணிக்கணும்னு ஆசை. எல்லாருக்குமே விஜய் சாரோட அடுத்த படம் பண்ணா நம்ம ஒரு 1000 கோடி பிசினஸ் பண்ணலாம், ஒரு படமாவே பெரிய பிசினஸ் பண்ண முடியுமோ, நம்முடைய லெவலும் மாறும். ஏன்னா நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளருக்குன்னா விஜய் சார் வச்சு படம் பண்ணா நம்ம பல கோடிகள் சம்பாதிக்கலாம், நம்மளும் அடுத்த கட்டம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புதானே. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா விஜய் சார் எல்லாருக்கும் சொன்னது எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் அரசியலுக்கு முழுமையா இறங்கி ஜூன்ல இருந்து போறேன், அதுதான் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட். அதுல அப்படியே கிளியரா இருக்காரு. இது